ஸ்ரீபுதூர் சீனேகபாளையம்ல இருக்க மாரியம்மன் கோவில்ல இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளவு டீடைல்ஸ் தெரியாது. சோ இங்க இருக்க பீப்புள்ஸ் கிட்ட கேட்டு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஊரு சீர்நாயக்கபாளையம் மாரியம்மன் 140 வருஷம் ஆச்சு. இந்த கோயில், இந்த அம்மா சீர்நாயக்கபாளையத்துல உட்கார்ந்து 140 வருஷம் ஆச்சு. இந்த அம்மா கிட்ட வேண்டனவங்க யாருமே எந்த குறையும் இல்ல. நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன். அப்பா அம்மா வீடு எதுன்னா இந்த ஆத்தாவும் அந்த ஆத்தாவும் சொல்லுவேன், மாரியாத்தாவையும் மாலாயாத்தாவும் சொல்லுவேன். எனக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் எதுனாலும் ஓடி வருவேன். நான் ஒரு பொருள் எடுத்தாலுமே எங்க அம்மா அப்பா கிட்ட எப்படி சொல்றேனோ அந்த மாதிரி சொல்லிட்டு தான் நான் செய்வேன். என் பொண்ணு 8 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தா. சக்தி சரணியான நான் வச்சேன். ஒவ்வொரு நேரத்திலயுமே சக்தி சரணியான்னு கூப்பிடணும், திட்டிருக்கூடாதுன்னு சரணியான்னு வச்சானா சக்தி சரணியான்னு வச்சு 8 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பெத்து இருந்த கண்ணு குடும்பத்திலயும் சரி எல்லாமே அவ்வளவு அருமையா இருந்தது. கடைசியில என் பையனுக்கு வேண்டன நல்லபடியா பொண்ணு நல்ல இடத்துல இருந்து அமைச்சு கொடுத்தா, நல்லா படிக்க வச்ச, வெளிநாட்டுல இருக்க நல்லா இருக்காங்க. மருமக இப்ப போய் 3 மாசம் ஆச்சு. அடுத்த வருஷம் இந்த அம்மாவை பாக்குறதுக்கு குழந்தையோட நாங்க நல்லா சிறப்பா பூஜை பண்ணி நோம்பி சாட்டு இருக்கும்போது நாங்க நல்லா கொண்டாடுவோம். எங்க அம்மா மாதிரி எங்க அம்மாவே தான், என்ன பெத்த அம்மா தான். எங்க குடும்பத்துக்கு இவதான் குழந்தை மாரியத்தான் மகளியத்தான். வாழ்த்துக்கள். கண்டிப்பா வாங்க. நான் சாமி இந்த கோயில்ல பூவோடு நடத்திட்டு இருக்கிறேன். இந்த 10 வருஷமா இந்த கோயில்ல நல்லபடியா பூவோடு நடத்திட்டு வர்றேன். எல்லாரும் வேண்டினது எல்லாம் நடக்குது. எல்லாம் வேப்பந்தலை வச்சு எடுத்தா இந்த கோயில்ல வெறுங்கையில தான் ஊர் சுத்தி வேப்பலை இல்லாம தீச்சட்டி எடுத்துட்டு வருவோம். மக்கள் என்ன நினைச்சாலும் அது நல்லபடியா அடுத்த வருஷத்துக்குள்ள அவங்க கோரிக்கை நடக்கு சாமி. எல்லா மக்களும் நல்லா இருக்கும். நன்றி. வார்த்தையே இல்ல. ஏன்னா அம்மா எங்களுக்கெல்லாம் அம்மானாலதான் நாங்கெல்லாம் இப்போ எப்பவுமே எல்லாத்துக்கும் சாமி. நான் பூவோடு சட்டி நடத்துறேன். நல்லபடியா ஆத்தா புண்ணியத்துல 250 பூவோடு சட்டி வருது. இன்னைக்கு வரைக்கும் மாரியாத்தா எல்லா மக்களையும் நல்லபடியா வச்சிருக்குது. சந்தோஷமா இருக்கா. அவ்வளவுதான் சாமி. கோயிலுக்கு இப்ப நாங்க முதல்ல இந்த கோயில அவ்வளோ கூட்டம் இல்ல, ஆனா இப்ப இந்த கோயில்ல கூட்டம் இருக்கு. அதே மாதிரி அந்த கோயிலுக்கு வேண்டதுல இது வரைக்கும் எல்லாருமே நடந்திருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். வேற என்ன சொல்ல, அவ்வளவுதான். எங்க வீட்டுக்காரு சாமி பத்தி சொல்லுவாங்க. உண்மைதான், மாகாளியத்தை ரொம்ப சக்தி வாய்ந்த. அதே மாதிரி இந்த அம்மா லேஸ் கிடையாது. ரெண்டு பேருமே சக்தி வாய்ந்தவங்க தான். இது எங்க சீர்நாயக்கபாளையத்து மாரியம்மா எங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கிறாங்க. என்ன வேண்டுனாலும் நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. நாங்களும் அதே மாதிரி வாரம் அம்மனுக்கு விளக்கு போட்டு வேண்டிக்குவோம். இது வரைக்கும் வேண்டுனது எதுவுமே நடக்காம இல்ல. எல்லாமே நல்லபடியா அம்மா எல்லாத்துக்கும் வேண்டுனது எல்லாத்துக்கும் நடத்தியும் வைப்பா. கூடவே அவளும் துணை இருப்பா. எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இங்க வர்றவங்க அத்தனை பேருமே நல்லா இருப்பாங்க. கும்பிடுறவங்களும் நாங்களும் இது வரைக்கும் இந்த 40 வருஷம் ஆச்சு இந்த இது ராஜகோபுரம் கட்டி. இதுதான் இன்னைக்குதான் அம்மாக்கு அது சிறப்பா நடந்திருக்கு. இதே மாதிரி எல்லாமே நல்லாதான் எல்லாமே நடக்கணும். அந்த அம்மா துணையா எங்களோட இது துணையா எல்லாமே நல்லதா நடக்கணும். வர்றவங்களுக்கு அம்மா நல்லதை நடத்தி வைப்பா. நன்றி, வணக்கம். கும்பாபிஷேகம்னா என்ன சாமி? 12 வருஷத்துக்கு ஒருக்கா குடமுழுக்க வர்றது. கும்பாபிஷேகம் குடமுழுக்க வர்றது. சாமி 12 வருஷத்துக்கு ஒருக்கா முறைப்படி எடுத்து வச்சு குழந்தையாயிரு. இன்னைக்கு சாமி குழந்தை 48 நாள் மண்டல பூஜை ஆகும் போது சாமி நம்ம மாதிரி பருவத்துக்கு வந்துரு. அதுதான் கும்பாபிஷேகம். மற்றபடி எது கும்பாபிஷேகம் எதுவும் கிடையாது. 12 வருஷத்துக்கு ஒருக்கா அத உயிர் கொடுக்கிற சாமிக்கு. அதாவது உடம்பு எல்லாம் இதாகி நம்ம ஓஞ்சி உட்கார டயத்துல நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து எல்லா ஊரு பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு யாகசாலை ஆரம்பிச்சு அந்த சாமிக்கு உயிர் கொடுக்கறதா கும்பாபிஷேகங்கிறது. அந்த கலச தண்ணில நிறைய ஆத்து இருக்குல்ல. அதாவது முன்னாடி ஒரு 9 இடத்துல தீர்த்து எடுப்பாங்க. 9 இடத்துல கலசம் கொண்டு வருவாங்க. அதாவது 9 இடத்துல கலசம் எடுப்பாங்க, தீர்த்து எடுப்பாங்க. அந்த 9 கொண்டு யாகசாலை ஆரம்பிச்சு இந்த 48 நாள் மண்டல போச்சு கூத்தாரதா கும்பாபிஷேகம். சரியா? ரொம்ப சந்தோஷம். எல்லா மக்களையும் நல்லா மாரியாத்தா காப்பாத்திட்டு என்னைக்கு சீரு சிறப்பும் சீனாய்மலையும் இருக்கட்டு. இந்த சொன்ன விஷயம் எல்லாம் இளமையான ஜெனரேஷன் நம்மளுடைய ஜென்ஸு கிட்ட நல்லா ஃபாலோ பண்ணணும். நாங்க போயிருவோம், நீங்க நீங்க தான் இறங்கி இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணணும். நமக்கு என்னன்னு இப்போ போயிட்டு இருக்காங்க ஜென்ஸு கிட்ட தயவு செய்து இந்த மாதிரி ஆன்மீக பணிக்கு உள்ள வரணும். எல்லாமே நமக்கு என்ன, நம்ம எல்லாம்
இந்த கடவுள் இது எடுத்து நிறுத்துறதுக்கு அவ்வளவு பாடுபடுறோம். அதே இதை நம்முடைய அடுத்த வருஷம் நமக்கு 12 வருஷம் கழிச்சு நீங்களே கலந்துக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ. ரெண்டாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா, என்னோட அனுபவத்துக்கு 61 வருஷத்துல 4 கும்பாபிஷேகம் அந்த ஆத்தா எனக்கு கொடுத்துருக்கோம். நோய் நொடி இல்லாம குடமுழக்கா பாத்துருக்கிறேன். இது வந்து 4வது கும்பாபிஷேகம் நல்லபடியா வருது. என்னோட பூச்சட்டி வந்து 200 பூவோடு வருது. ஆத்தாளுக்கு ஊர் சுத்தி வருது. 50 பால் குடம் வருது. சீரு சிறப்பா அந்த ஆத்தாளுக்கு நான் செய்யறேன். நன்றி வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கட்டு. தாத்தா காப்பாத்தி. 48 நாள் இந்த பூஜை நடக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.